வெல்கம் டு தீபாவின் சமையல். டேஸ்டி ஹெல்த்தியான கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல பொடியா நறுக்குன 4 பெரிய வெங்காயம், 8 பல்லு பூண்டு, துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, 2 பட்டை, 5 கிராம்பு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மீடியம் சைஸ் தக்காளி 4 போட்டு நைஸா அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு வதக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். மசாலா நல்லா வதங்கிச்சு, கட் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வேக வச்ச கொண்டைக்கடலையும் போட்டு வதக்கலாம். உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலையும் வதங்கிட்டோம். காய் வதங்கிச்சு, தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கிட்டோம். குழம்பு பாதி வெந்துச்சு, மல்லித்தலை போட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். குழம்பு சுண்டிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குருமா ரெடி. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு தீபாவின் சமையல். டேஸ்டி ஹெல்த்தியான கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொண்டைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல பொடியா நறுக்குன 4 பெரிய வெங்காயம், 8 பல்லு பூண்டு, துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, 2 பட்டை, 5 கிராம்பு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மீடியம் சைஸ் தக்காளி 4 போட்டு நைஸா அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு வதக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிட்டோம். மசாலா நல்லா வதங்கிச்சு, கட் பண்ணி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வேக வச்ச கொண்டைக்கடலையும் போட்டு வதக்கலாம். உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலையும் வதங்கிட்டோம். காய் வதங்கிச்சு, தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கிட்டோம். குழம்பு பாதி வெந்துச்சு, மல்லித்தலை போட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். குழம்பு சுண்டிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குருமா ரெடி. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.